வணக்கம். ருது லோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லோட்டஸ் டியூபர் சேல் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா வாட்டர் பாப்பி அப்படிங்கிற பிளான்ட்டு. இந்த வாட்டர் பிளான்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆர்டருக்கும் ஒரு பிளான்ட் ஃப்ரீ. இதை நீங்கள் எப்பவும் போல் தாமரை எப்படி நடுவோமோ அதே மாதிரி நட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு அது வளர்ந்து வந்துடும். ஒரு எல்லோ கலரில் உங்களுக்கு பூக்கள் கொடுக்கும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா 1000 இதழ் தாமரை கிழங்கு, யூடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது டியூபர்ஸ் வித் ரன்னரோடு இருக்குது. உங்களுக்கு இந்த பிளான்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பிங்க் க்ளவுட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. நீங்கள் இனிமேல் தான் தாமரை வளர்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வெரைட்டி சூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு ப்ளூமிங் வெரைட்டி, ட்ராபிக்கல் வெரைட்டி. இதில் பார்த்திங்கன்னா 3 பெரிய டியூபர்ஸ் இருக்குது. அந்த 2 சின்ன டியூபர்ஸும் 250 ருபீஸ் டியூபர்ஸ். டியூபர்ஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 250. இது பிங்க் க்ளவுடோட ஃப்ளவர். இது அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இதில் 2 டியூபர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ரெண்டுமே நல்லா ஒரு பெரிய டியூபர்ஸ் தான். ஒரு ரெட் கலரில் ஃப்ளவர் வேணும் உங்களுக்கு அப்படின்னா இந்த வெரைட்டி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லக்ஷ்மி நல்ல பெரிய பெரிய இலையாக வரும், ஹைட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. டப்பில் வளர்க்குறதுக்கு சூட்டபிளான ஒரு வெரைட்டி லக்ஷ்மி. இதுதான் அதோட பூ பாருங்கள், நல்ல ஒரு ரெட் கலர் தரக்கூடிய ஒரு வெரைட்டி, நல்லா பெருசாகவும் இருக்கும் ஃப்ளவர். அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ராணி ரெட். ராணி ரெட்டில் 2 டியூபர்ஸ் தான் இருக்குது. இது பெரிய டியூபர்ஸ். இன்னொரு டியூபர்ஸ் பார்த்திங்கன்னா 2 டியூபர் சேர்ந்த மாதிரி ஒரு டியூபர் தான் இருக்குது. இந்த 2 மட்டும்தான் இருக்குது. ட்ராபிக்கல் வெரைட்டிஸில் டியூபர்ஸ் நமக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்காது, அதனால 2 டியூபர்ஸ் தான் கிடச்சிருக்கு. இதோட இலை பாருங்கள், ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். பொதுவாக இந்த சிவப்பு கலர் தாமரையோட இலை பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் தலையும் போது இந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும், ரெட் கலரில் தான் இருக்கும். ராணி ரெட் நமக்கு 3 விதமாக பூக்கள் கொடுக்கும். அடுத்ததாக பார்த்துட்ருக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா இது மிராக்கிள். மிராக்கிள் அதிகமாக நான் உங்களுக்கு வீடியோஸில் காமிச்சிருக்க மாட்டேன், ஒரு டேங்கில் இருக்கிறத மட்டும்தான் காமிச்சிருப்பேன். இது டப்பில் வந்திருக்கிறது. ஃபஸ்ட்டு ஃப்ளவரே பாருங்கள், நல்லா அடுக்கடுக்காக வந்திருக்கு. மிராக்கிள் நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டிஸ். இதில் டியூபர்ஸ் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் தான். அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா D9. இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலர் ஃப்ளவர், நல்லா பெரிய பெரிய ஃப்ளவராக இருக்கும். இதோட மொட்டே பார்த்திங்கன்னா நல்லா உருண்டையாக இருக்கும். இருக்கிற வெரைட்டிஸ்லேயே நல்ல உருண்டையான மொட்டு வரக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா D9. இது பூக்கள் அதிகமாக கொடுக்க நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பெரிய தொட்டியில் கொடுக்கணும், உரம் அதிகமாக கொடுக்கணும், அப்போ தான் இது பூக்கள் வரும். உரம் நம்ம கம்மியாக கொடுத்துருந்தோம்னா இதில் ஃப்ளவர்ஸ் வர லேட் ஆகும். உரம் பார்த்திங்கன்னா 5-6 கிலோ அளவுக்கு கொடுக்கணும், நார்மல் டப்லையே. அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மிங்க்ளூ அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இதில் 4 டியூபர்ஸ் தான் இருக்குது. இது நல்ல ஒரு டார்க் பிரைட் மச்சந்தா கலர் ஃப்ளவர். இது ரீபாட் பண்ணி கொடுக்க உங்களுக்கு மொட்டுக்கள் வரும். இதில் 2 டியூபர்ஸ் தான் உங்களுக்கு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த தாமரைப்பூ பார்த்திங்கன்னா இருக்கிற தாமரைப்பூவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய வெரைட்டி இது மிங்க்ளூ. பார்த்துட்டு இருக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா ஒயிட் பியோனி. ஒயிட் பியோனியில் ஒரே ஒரு டியூபர் தான் இருக்குது. நல்ல ஒரு பியூர் ஒயிட் கலர் லோட்டஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒயிட் பியோனி சூஸ் பண்ணிக்கலாம். இந்த தடவை பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய டியூபர்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள். எவ்வளோ மழை பேஞ்சிக்கிட்டு இருந்தாலும் கூட இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒன்றுமே ஆகலை, இது தானாகவும் விரிஞ்சிருக்கு. இதுதான் க்ரீன் ஆப்பிளோட சீசன், நல்லாவே உங்களுக்கு ப்ளூமிங் இருக்கும், பனிக்கும் இது நல்லாவே பூக்கும். இதுவும் சாட்டா பொங்கட் அப்படிங்கிற வெரைட்டியும் நல்லாவே பூக்கும். இது பார்த்திங்கன்னா ஒயிட் பியோனியோட ஃப்ளவர். அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யாவில் வந்திருக்கிற ஒரு பெரிய டியூபர் பாருங்கள், இதுதான். இப்படி தான் எல்லா டியூபர்ஸுமே நான் போடுவேன். இதிலிருந்து வர சின்ன டியூபர்ஸ் தான் சேல்ஸுக்கு வரும். இந்த மாதிரி 1-2 டியூபர்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி டியூபர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே ஆர்டர் பண்ணிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய டியூபர்ஸ் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா சின்ன டியூபர்ஸ். இதில் இருந்த ஒரு டியூபர்ஸ் நான் சேல் பண்ணிட்டேன். அது போக இருக்கிறது பார்த்திங்கன்னா சின்ன டியூபர் 2 மட்டும்தான் இருக்குது பாருங்கள். இந்த 2 டியூபர் மட்டும்தான் இருக்குது. இதுவும் உங்களுக்கு ஃப்ளவரிங் வரும், ஆனால் நீங்கள் உரம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா இந்த சின்ன டியூபர்ஸ்லேருந்தும் கூட உங்களுக்கு நல்லா ஃப்ளவரிங் கொடுக்கும் ஐஸ்வர்யா.
ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா நம்ம கிளைமேட்டுக்கு 4 விதமாக பூக்கள் கொடுக்கும். ஒரே மாதிரி ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ் சீசனுக்கு தகுந்த மாதிரி வரக்கூடிய வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ஒன்று. அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிற வெரைட்டி பார்த்தீங்கன்னா சாட்டா பொங்கட் அப்படிங்கிற வெரைட்டி. நான் இப்போ க்ரீன் ஆப்பிள் உங்களுக்கு காமிச்சேன்ல அதே வெரைட்டி தான். இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். இதோட பேர் சாட்டா பொங்கட். க்ரீன் ஆப்பிளோட பேர் சாட்டா. பட் ரெண்டுமே நல்ல ஒரு நாட்டு தாமரை தான். குளம் மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த தாமரையை வச்சு விட்டா நல்லா உங்களுக்கு பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுலேயும் டியூபர் ரொம்ப ரேராக தான் வரும். இதில் கூட பிங்க் கலரில் கூட உங்களுக்கு டியூபர்ஸ் கொஞ்சம் கிடைக்கும். ஆனால் க்ரீன் ஆப்பிளில் டியூபர்ஸ் கிடைக்கிறது ரொம்பவும் கஷ்டம். இதுவும் நல்ல ப்ளூமிங்கில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டியூபர்ஸ் ரொம்ப நாள் ஆகும். அப்போ தான் நமக்கு டியூபர்ஸ் கிடைக்கும். இதுதான் சாட்டா பொங்கட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. பாருங்கள், க்ரீன் ஆப்பிளோட அதே அளவில் இருக்கும். நல்ல பெரிய பூவாக இருக்கும். நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் இருக்கும் க்ரீன் ஆப்பிளில். இதில் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் இருக்கும். ஒயிட் வித் பிங்க் இருக்கும். அது ஒயிட் வித் க்ரீன் இருக்கும். இது ஒயிட் வித் பிங்க் இருக்குது. பெட்டல்ஸ் பூரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது நல்லா ஒரு பிங்க் கலரில் இருக்கும். ரெண்டுமே ஒரே ஃப்ளவர் தான், கலர் மட்டும்தான் வேறு. இதே மாதிரி ரெட் கலரில் ஒரு ஃப்ளவர் வேணும்னா அது சேரா தான். இப்போ பார்த்த தாமரை கிழங்குகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றி.